தமிழினத்தின் நலன் கருதி தமிழ் கட்சிகள் மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்கின்றார் சிவஞானம். ஜப்பானில் இலவச வேலை வாய்ப்பு. புதிய கடவுச்சீட்டில் குறைபாடுகள். எரிபொருள் விவகாரத்தில் சபையில் குழப்பம். புதிய அலுவலகத்தினை இந்தியாவில் திறந்த கூகுள். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய 4 கட்சிகளும் தமிழினத்தின் நலன் கருதி மீண்டும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் ஏனைய கட்சிகளின் தலைவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ரெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், பிளட் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், இபிஆர்எல்எஃப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோருக்கு இலங்கை தமிழ் அரசு கட்சியின் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் அனுப்பி வைத்த கடிதத்தில் இவ்விடயம் தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த கடிதத்தில் நடைபெற உள்ள உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பாக தங்கள் மூவருடன் கலந்துரையாடப்பட்டது. இக்கலந்துரையாடல் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தங்களது கட்சிகளும் எமது கட்சியும் இணைந்து ஒன்றாக போட்டியிட்டது போல இந்த தேர்தலிலும் சில இடங்களிலாவது ஒன்றாக போட்டியிடுவது பற்றி ஆராய்வதற்கே ஆனது. இது தொடர்பாக கலந்துரையாட எதிர்வரும் 3ஆம் திகதியை செல்வம் அடைக்கலநாதனுடன் நிர்ணயித்திருந்தோம். எனினும் அந்த முயற்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது தாங்கள் எமது கட்சியை தவிர்த்து வேறு ஒரு கூட்டணியை கடந்த 23ஆம் திகதி உருவாக்கியமை ஏமாற்றம் அளிப்பதாகவும் கவலை அளிப்பதாகவும் அமைந்தது. இது எமக்கு தனித்து போட்டியிடும் சூழலை உருவாக்கியமை இயல்பானதும் தவிர்க்க முடியாததுமாகும். நாம் இந்த முயற்சியை மேற்கொண்டது தனிய தேர்தலுக்காக மட்டுமல்ல. எமது முயற்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய இந்த 4 கட்சிகளும் தமிழினத்தின் நலன் கருதி மீண்டும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்ற நோக்கத்துடனே ஆகும் என்பதை மீண்டும் பதிவு செய்கின்றேன். இந்த முயற்சியை மேலும் தொடரவே விரும்புகின்றேன். இதற்காக தங்களது இணக்கம் இருக்குமானால் நாம் தொடர்ந்து பேசலாம். அதே நேரம் நாம் தனித்து போட்டியிட்டாலும் தேர்தலுக்கு பின் இணைந்து வடக்கு கிழக்கில் உள்ள சகல தமிழ் உள்ளூராட்சி மன்ற நிர்வாகங்களையும் நாம் கைப்பற்றும் முகமாக தேர்தலுக்கு பின் செயற்படுவதற்கான உடன்பாடு ஒன்றை தேர்தலுக்கு முன்னரே ஏற்பாடு செய்தல். இதற்கும் தங்களது உடன்பாடு இருக்கும் என்றால் நாம் தொடர்ந்து பேசலாம். தங்களது துரித பதிலுக்கு நன்றி உடையவராகவும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜப்பானில் சிறப்பு திறன் கொண்ட பணியாளர் திட்டத்தின் கீழ் தாதியர் பராமரிப்பு துறையில் இலங்கையர்களுக்கான பல வேலை வாய்ப்புகள் காணப்படுவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த வேலைகளுக்கு தேவையான தகுதிகளை பூர்த்தி செய்யும் பணியாளர்கள் விண்ணப்பிக்க வாய்ப்புள்ளதாக பணியகம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் IM ஜப்பான் இடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி 18 முதல் 35 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் இந்த வேலை வாய்ப்புகளை இலவசமாக பெற முடியும். இந்த வேலைகள் 5 வருட காலத்திற்கு கிடைக்கும் என்றும் குறைந்தபட்சம் சம்பளம் 4 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்றும் அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஜப்பான் நாட்டவருக்கு கிடைக்கும் அனைத்து வரப்பிரசாதங்களும் இந்த வேலை வாய்ப்பினை பெறுவர்களுக்கும் கிடைக்கும் என்பது இந்த வேலை பிரிவின் முக்கிய அம்சமாகும். வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது ஜப்பானிய மொழி அறிவு கட்டாயமாகும். JFT அல்லது JLPT 4 நிலை மற்றும் திறன் பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் இதற்காக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரிகள் உயர்தர பரீட்சையில் தோற்றியிருக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும். உடலில் பச்சை குத்தாமல் இருப்பது கட்டாய தேவை என்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிட்டுள்ளது. மேற்கொண்ட தகுதிகளை பூர்த்தி செய்யும் விண்ணப்பதாரர்கள் பணியகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.slbfe.lk வழியாக பதிவு செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஜப்பானில் தாதியர் பராமரிப்பு துறையில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்ட ஒரு குழு இன்று ஜப்பானுக்கு புறப்பட தயாராக உள்ளது. வெளிநாடுகளில் எமது நாட்டின் கௌரவம் கடவுச்சீட்டிலேயே தங்கியிருக்கின்றது. ஆனால் புதிய கடவுச்சீட்டில் 30ஆம் மற்றும் 31ஆம் பக்கங்களில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும் பெயர்களில் எழுத்து பிழை இருக்கின்றது. இதனை கூட அவதானிக்காமல் இந்த கடவுச்சீட்டு அச்சிடப்பட்டிருக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், பழைய கடவுச்சீட்டில் முதலாம் பக்கத்தில் பாதுகாப்பு இலக்கம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது.
முதலாம் பக்கம் அச்சிடும் போதே அந்த இலக்கம் அச்சிடப்பட்டு வருகின்றது. ஆனால் புதிய கடவுச்சீட்டில் அந்த பாதுகாப்பு இலக்கம் கடவுச்சீட்டின் தனிப்பட்ட தகவல் அடங்கியிருக்கும் பக்கத்திலேயே இருக்கின்றது என தெரிவித்துள்ளார். இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறையை உருவாக்க ஒரு தீய நடவடிக்கை இருப்பதாக ஆளும் கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியதை அடுத்து எரிபொருள் விநியோக பிரச்சினை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் சனிக்கிழமையன்று அமளி ஏற்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டை பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த மற்றும் சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க இருவரும் முன்வைத்துள்ளனர். நீதிமன்ற தீர்ப்பின்படி அனுமதிக்க முடியாது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதன் பங்குகளை பெறும் நேரத்தில் நிலவும் விலையில் 3% விலை உயர்வை கணக்கிட முடியும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உலகெங்கிலும் உள்ள பல நிறுவனங்களுக்கு இந்தியா முக்கியமான சந்தையாக உள்ளது. அந்த வகையில் 100 கோடிக்கும் அதிகமான மக்கள் கூகுள் நிறுவனத்தின் பல்வேறு சேவை மற்றும் தயாரிப்புகளை பயன்படுத்துகின்றனர். இதனால் கூகுள் நிறுவனம் இந்தியாவில் பெரும் தொகையை முதலீடு செய்து வருகின்றது. அந்த வகையில் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் தனது புதிய மற்றும் மிகப்பெரிய இந்திய அலுவலகத்தை கூகுள் நிறுவனம் திறந்து வைத்துள்ளது. பெங்களூரில் மகாதேவபுரா பகுதியில் அனந்தா என்ற பெயரில் இந்த புதிய கூகுள் அலுவலகம் அமைந்துள்ளது. 10,60,000 சதுர அடி பரப்பில் 5,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றும் வகையில் இந்த அலுவலகம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. கூகுளின் ஆண்ட்ராய்டு தேடல், பணம் செலுத்துதல், கிளவுட்ஸ், மேப் மற்றும் டீப் மைண்ட் உள்ளிட்ட பல்வேறு குழுக்களாக பணிபுரியும் ஊழியர்களுக்காக தனித்தனி பிரிவுகள் இந்த புதிய அலுவலகத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. கூகுள் நிறுவனம் கடந்த ஆண்டு முதல் இந்தியாவில் தனது ஸ்மார்ட் போன்களின் உற்பத்தியையும் தொடங்கியுள்ளது. மும்பை, ஹைதராபாத், புனே, குர்கான் ஆகிய நகரங்களிலும் கூகுள் அலுவலகம் செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் மக்கள் தொகை தொடர்ந்து சரிவை சந்தித்து வந்துள்ளது. இதையடுத்து குழந்தை பிறப்பை அதிகரிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. ஆனால் அந்த நாட்டில் தொடர்ந்து 9வது ஆண்டாகவும் மக்கள் தொகை சரிவை சந்தித்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டில் ஜப்பானில் மொத்தம் 7,20,988 குழந்தைகளே பிறந்ததாக அரசு தெரிவித்துள்ளது. இதனால் குழந்தை பிறப்பை அதிகரிக்க அரசு எடுத்த நடவடிக்கைகள் பலன் தரவில்லை என்று ஜப்பான் அரசின் செய்தி தொடர்பாளர் யோஷிமாசா இஷானி தெரிவித்துள்ளார். அங்கு திருமண வாழ்க்கை நடைமுறையை இளைஞர்கள் விரும்பாததே குழந்தை பிறப்பு குறைவதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக கூறப்படுகின்றது. வரலாற்றில் இன்று 1815 கண்டி ஒப்பந்தம் என வழங்கப்படும் ஒப்பந்தத்தின் மூலம் கண்டி இராச்சியம் பிரித்தானியருக்கு கொடுக்கப்பட்டதை அடுத்து இலங்கை முழுவதும் பிரித்தானியரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. சிறைபிடிக்கப்பட்ட விக்ரமராயசிங்கன் என்ற கன்னிச்சாமி தென்னிந்தியாவில் உள்ள வேலூர் கோட்டைக்கு அனுப்பப்பட்டார். 1991 இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சர் ரஞ்சன் விஜயரட்ன தொலைவில் இருந்து இயக்கப்பட்ட தானியக்கு குண்டு வெடிப்பில் கொல்லப்பட்டார். 1992 ஆர்மீனியா, அர்பஷான், கசகஸ்தான் உட்பட 7 நாடுகள் ஐநாவில் இணைந்தன. 1995 யாஹூ நிறுவனம் நிறுவனமயமாக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.